புத்தகத்தை வச்சு அரசியல் பண்ணுவது திமுக. புத்தகத்துக்கும் திமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம்? இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய திமுக தலைவரா இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 10 புத்தகம் தன்னோட வாழ்க்கையில அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசை தாண்டி ஆயிடுச்சு. ஒரு 10 புத்தகமாவது முழுசா படிச்சிருப்பாரா? இந்த மதிவதனின்னு சொல்லி தீக்கால இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்களே, ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க சின்ன பொண்ணு. வளரணும், அதெல்லாம் வேற. ஆனா எப்படி வளரணும்? இந்த தீகா திமுக விச கருத்துக்களை பரப்புவாங்க. அவங்க என்ன செய்யறாங்கன்னா, பாப்பான்னு சொல்லி ஒரு சமுதாயத்தை கொச்சையா பேசுறாங்க. மிகப்பெரிய தவறு இல்லையா? எந்த ஜாதிக்காரனையும் அவமரியாதையை பேசக்கூடாது, கொச்சையா பேசக்கூடாது. ஆனா இந்த தீகா திமுக தொடர்ந்து வெறுப்பு அரசியல் பண்ணும். அதனால அவங்க எதுக்கு எடுத்தாலும் பாப்பான் 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 அப்படி சொல்லலாமா? மெர்சி டு த கில்ட்டி இஸ் குரூயல்டி டு தி இன்னசென்ட் அப்படின்னு ஆடம் ஸ்மித்ங்கிற பெரிய பொருளாதார அறிஞர் சொல்லியிருப்பார். குற்றம் செஞ்சவங்களுக்கு கருணை காட்டுறதுங்கிறது இன்னசென்டா இருக்கிறாங்களே அப்பாவிகள், அவங்களுக்கு செய்யக்கூடிய கொடுமை. நீங்க சொன்ன விஷயத்துல இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கடந்த 27ஆம் தேதி, செப்டம்பர் மாசம் 27ஆம் தேதி டி நகர் சர்பிட்டி தியாகராய மண்டபத்துல மாலை முரசு தொலைக்காட்சி ஒரு விவாத அரங்கம் நடத்துது. அந்த தலைப்பு வந்துட்டு பாஜகவை மையப்படுத்திய ஒரு தலைப்பு. அதாவது பாஜக எதிர்ப்பு அரசியல் என்பது நியாயமானதா, உள்நோக்கம் கொண்டதா? இந்த தலைப்பே கூட உள்நோக்கம் கொண்டது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நினைக்கிறோம். ஏன்னா இந்த தலைப்பு இவங்க எப்படி வைக்க முடியுமா? திமுக எதிர்ப்பு அரசியல் என்பது நியாயமானதா, உள்நோக்கம் கொண்டதா அப்படி வைப்பாங்களா? வைக்க மாட்டாங்க. சரி, அது ஒரு புறம் இருந்துட்டு போகட்டும். இந்த தலைப்புல 2 பிரிவினரா பேசுறாங்க. ஒரு பிரிவினர் பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தத்துக்கும் நம்ம கட்சிக்கும் ஆதரவா பேசுறாங்க. அதுல பாஜக மாநில துணைத் தலைவர் அண்ணன் கரு நாகராஜன் அவர்கள், இந்து மக்கள் கட்சியோட தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவர்கள், நம்மளோட சித்தாந்தத்தை பொது மனிதனா இருந்து நியாயத்தை பேசக்கூடிய அன்பு நண்பர் B.R. சீனிவாசன் அவர்கள், இந்த 3 பேரும் பாஜகவுக்கு ஆதரவா பேசுறாங்க. இந்த சைடு பார்த்தோம்னா திமுகவுக்கு ஆதரவா திமுகவிலிருந்து எக்மோர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய பரந்தாமன் அவர்கள், திமுகவில் பார்த்தோம்னா இளைஞர் அணி, மகளிர் அணி அப்படிலாம் இருக்கும். அதே மாதிரி VCK அணின்னு ஒன்று இருக்கு, திருமாவளவன் நடத்தக்கூடிய கட்சி. அந்த கட்சியிலிருந்து ஆளூர் ஷாநவாஸ் அவர்களும், தீகாவிலிருந்து மதிவதனின்னு சொல்லி ஒரு சின்ன பொண்ணும் வந்து பேசுறாங்க. ஆளாளுக்கு தங்களோட கருத்துக்களை வைக்கிறாங்க. அண்ணன் கருநாகராஜன் அவர்களும் B.R. சீனிவாசன் அவர்களும் ரொம்ப 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 நாகரிகமா ஆனா ஆழமான கருத்துக்களை அறிவுபூர்வமா சொல்றாங்க, எடுத்துக்காட்டோட சொல்றாங்க, ஆதாரபூர்வமா சொல்றாங்க. அண்ணன் அர்ஜுன் சம்பத் பொதுவாகவே அவர் கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டவர். நியாயம், அந்த உணர்ச்சிகளுக்கு பின்னாடி நியாயம் இருக்குது, உண்மை இருக்குது. அவர் என்ன செய்யறாருன்னா, திராவிட பாணியிலேயே கொஞ்சம் ஓங்கி குரல் எடுத்து அவங்கள மாதிரியே சில வார்த்தைகளை பயன்படுத்தி அவரு பேசுறாரு. ஆனா அந்த சைடு பார்த்தோம்னா திமுகவுக்கு ஆதரவா பேசின 3 பேரோட பேச்சிலுமே சத்து இல்லைங்க. ஏதோ வார்த்தை மட்டும் திராவிட பாணி வார்த்தை இருக்கும், அதுல ஒன்றும் மீனிங் இருக்காது, பெருசா இருக்காது, அறிவுபூர்வமா எதுவுமே இருக்காது. கத்துவாங்க, டயலாக் தான் சொல்லுவாங்க. ஏன்டா இதை சிம்பிளா சொல்றதுக்கு இப்படி போய் சொல்ற, இல்லைன்னா என்னென்னமோ சொல்லுவாங்க, விஷயம் ஒண்ணு இருக்காது, அப்படிதான் பேசினாங்க. இந்த மதிவதனின்னு சொல்லி தீக்கால இருந்து ஒரு பொண்ணு வந்திருக்கிறாங்களே, ஒரு 25 வயசு மதிக்கத்தக்க சின்ன பொண்ணு. வளரணும், அதெல்லாம் வேற. ஆனா எப்படி வளரணும்? இந்த தீகா திமுக விச கருத்துக்களை பரப்புவாங்க. ஆரம்ப காலகட்டத்திலிருந்து அப்படிதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நமக்கு அதிர்ச்சி என்னன்னா, அடுத்த தலைமுறையினர் இருக்கிறாங்களே இளைஞர்கள், மதிவதனி போன்ற அடுத்த தலைமுறை சார்ந்தவர்களுக்கும் அந்த விஷத்தன்மையை அப்படியே பரப்புறாங்க, விதைக்கிறாங்க. விஷத்தன்மையை விதைச்சு அப்படி பரப்புறதால அவங்களும் அப்படியே வர்றாங்க. திட்டமிட்டே நாடகம் ஆடுறாங்க, பொய் சொல்றாங்க. அர்ஜுன் சம்பத் அவர்கள் திராவிட பாணியில பதில் கொடுத்தாலும் கூட ஒருமையில ஒண்ணு பேசல, மரியாதை குறைவா பேசல. ஆனா இந்த மதிவதனி என்ன சொல்றாங்கன்னா, என்ன அவர் வந்துட்டு ஒருமையில பேசிட்டாரு, நான் வாடி பொடி நான் பேசினாரு, அப்படி யாருமே பேச மாட்டோம். ஒருவேளை வா போன்னு பேசுனா தப்பு கிடையாது. என்ன பொறுத்தளவு சின்ன பொண்ணு, அவரோட மகளை விட சின்ன பொண்ணா இருக்கும் வயசுல. இப்ப மகள் மாதிரி நினைச்சிட்டு என்னம்மா நீ இப்படி பண்றியம்மா அப்படி சொன்னா அது வேற. அவர் அப்படி கூட சொல்லல, ஏன்னா அந்த நிகழ்ச்சியில நாங்க இருந்தோம்.
ஒருவேளை நீங்க இந்த வீடியோ எடுத்து போட்டு பார்த்தா நல்லா தெரியும். அந்த நிகழ்ச்சியில இருந்ததெல்லாம் சொல்றேன். எனக்கு தெரிஞ்சு அவர் அப்படி பேசல. ஆனா இது பேசும்போது இந்த அம்மா அப்படி பேசும்போது இப்படி பேசுறாங்க. சின்ன பொண்ணு மரியாதை கொடுக்குறோங்கிறதெல்லாம் வேற. ஆனா ஒரு சின்ன பொண்ணுங்கும் போது ஒரு வா போன்னு சொன்னா அது ஒரு பெரிய தப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட பெரிய வயசுல உள்ளவங்க சொன்னா. ஆனா அவர் அப்படி சொல்லவும் இல்லை. ஆனா அப்படி சொன்னாங்க. இப்படி இல்லாத பொருளதெல்லாம் பேசிக்கிட்டே போன அவங்க திடீர்னு பார்த்தோம்னா பாப்பான் அப்படின்றாங்க. கோபம் வருமா வராதா? ஒரு நாகரிக சமுதாயத்துல நாகரிகம் அடைந்த ஒரு மனிதன், நாகரிகம் அடைந்த மனிதன், அதுவும் குறிப்பாக இந்த மாதிரி ஒரு இயக்கத்தோட சித்தாந்தத்தை பேசுறோம்னு சொல்லக்கூடிய பேச்சாளர்கள் இன்னும் பொறுப்போட பேசணும். அவங்க என்ன செய்யறாங்கன்னா பாப்பான்னு சொல்லி ஒரு சமுதாயத்தை கொச்சையா பேசுறாங்க. மிகப்பெரிய தவறு இல்லையா? இந்த நாட்டுல பிறந்த இருக்கக்கூடிய எல்லா ஜாதியும் உயர்ந்த ஜாதி அப்படிங்கிறது தான் RSS பிஜேபியோட சித்தாந்தம். எந்த ஜாதிக்காரனையும் அவமரியாதையை பேசக்கூடாது, கொச்சையா பேசக்கூடாது. ஆனா இந்த திமுக தொடர்ந்து வெறுப்பு அரசியல் பண்ணும். அதனால அவங்க எதுக்கு எடுத்தாலும் பாப்பான் 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 அப்படி சொல்லலாமா? ஒட்டுமொத்த சமுதாயம் இன்னைக்கு இந்தியா முழுவதும் கோடிக்கணக்கான பேர் அவங்களும் இருக்கிறாங்களே, எல்லாத்தையும் எப்படி நீங்க ஒருமையில பேசலாம்? உடனே திமுக ஆட்கள் கீழே இருக்கிறவங்க பாரதியாரே பாப்பான்னு சொல்லிட்டாங்க. நான் எந்த ஜாதியும் கொச்சப்படுத்தி பேச மாட்டேன், ஏன்னா நான் RSS காரன், பிஜேபி காரன். ஆனா அவங்க சொன்னாங்கன்றதுக்காக அதே இடத்துல நான் கேட்டேன். அவங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தர்க்கபூர்வமா நாங்க கேட்கிறோம். அதே பாரதியார் இஸ்லாமியர்களை துளுக்க அப்படி சொல்லியிருக்கிறாரு. நாம் அப்படி சொல்லலாமா? சொல்லக்கூடாது. ஏன்னா அவங்களும் நம்மளோட சகோதர சகோதரிகள், இந்த மண்ணின் மைந்தர்கள். பாரதியார் மிகப்பெரிய ஞானி, அவர் சொல்லலாம், காந்தி சொல்லலாம், அம்பேத்கர் சொல்லலாம். மற்றபடி கண்டவெல்லாம் சொல்லக்கூடாதுங்கிறத நம்ம நிலைப்பாடு. அண்ணன் கருநாகராஜன் அவர்கள் அப்படியே கேட்டார். அவர் வரும் பொழுது இந்த மாதிரி பாப்பான் பாப்பான்னு கொச்சையா பேசுறீங்களே, மற்ற சமுதாயம் எப்படி இருக்கு? தேவர் சமுதாயம் இருக்கு, தேவ சமுதாயத்தை கொச்சையா நீங்க பேசிடுவீங்களா? வன்னியர் சமுதாயம் இருக்கு, வன்னியர் சமுதாயத்தை நீங்க கொச்சையா பேசுவீங்களா? இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள், பட்டியல் சமுதாய மக்கள், இதுலலாம் பல்வேறு ஜாதி இருக்கு. மற்ற ஜாதியெல்லாம் உங்களால அப்படி பேசிட முடியுமா அப்படின்னு அவர் நாகரிகமா நிதானமா கேட்டார். மனசாட்சின்னு கொஞ்சமாவது இந்த திமுக காரங்களுக்கு இருந்தா உறுத்தி இருக்கும். பட் அவங்க மனசாட்சியை வித்துட்டு பேசுறாங்க. மனசாட்சி என்பது மருந்துக்கு கூட இல்லாத கூட்டமாக இருக்கிறது. அண்ணன் ஒவ்வொரு ஜாதியும் சொல்லி கருநாகராஜன் அவர்கள் அவங்களெல்லாம் நீங்க கொச்சையா பேச முடியுமான்னு கேட்கும்போது நான் கீழே இருந்து சொன்னேன், அவங்கள பத்தி தான் பேசினா உத விழும், அடி விழும். அதனால இந்த திமுக காரன் மூடிக்கிட்டு இருக்கிறான், பயந்துட்டு உட்காந்துருக்கிறான். பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்த மக்கள் என்னைக்குமே அமைதியை விரும்புறாங்க. கத்துறவன் கத்திக்கிட்டு போங்கய்யா, எங்களால இந்த தாய்மொழிக்கும் தர்மத்துக்கும் இந்த நாட்டுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நாங்க எங்க வாழ்க்கையை பார்த்துக்கிறோம், நீ ஏதோ சொல்லிட்டு கடை அப்படின்ட்டு அவங்க கடந்து போயிடுறாங்க. அதனால தான் எதுக்கு எடுத்தாலும் பாப்பான் பாப்பான். பிறப்புல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் எவனும் கிடையாது. எப்படி சில பேரை தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லி அவமரியாதை செய்வது தவறோ, அதே போல இவங்களை உயர்ந்த ஜாதின்னு நினைச்சுக்கிட்டு அவங்களை அவமரியாதை பண்றதும் தவறு தானே. எதுக்கு எடுத்தாலும் நீங்க பிராமணர்கள் இந்த மாதிரி கொச்சப்படுத்தி பேசும்போது இப்போ உங்களுக்கு ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அவங்க உயர்ந்த ஜாதினா நீங்களே ஏத்துக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த நாட்டுக்கும் இந்த தர்மத்துக்கும் இந்த தாய்மொழிக்கும் நல்லது செய்யக்கூடிய அத்தனை பேர் உயர்ந்த ஜாதி, மற்றவெல்லாம் தாழ்ந்த ஜாதி. இதான் நம்ம கோட்பாடு. இவங்க என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க பாப்பான்னு சொல்லி கொச்சையா பேசின உடனே என் நண்பர் ஒருத்தர் வந்திருந்தார். அவர் கொதித்து எழுந்தார், நான் பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவன், நீங்க எப்படி இப்படி பேசலாம்? உடனே திமுகவோட பரந்தாமனும் விசிகாவோட சானவாசும் அப்படியே திகைத்து போய் நின்றுட்டாங்க, பயந்துட்டாங்க, அப்படியே மிரண்டாங்கிறத உண்மை. அர்ஜுன் சம்பத் அவர்களும் கோபப்பட்டு கிட்ட வந்து கேட்கிறார், அடிக்கலாம் போகலங்க, சத்தியம் பண்ணி சொல்ற அவர் அடிக்க போகல. அடிக்க போன ஒரு மனுஷனா இருந்தா பேசிட்டே இருப்பாங்க, போய் கிட்ட போய் பலார்னு அறைவான். அவரோட எண்ணம் அது கிடையாது. அவர் கிட்ட போய் கேட்கிறாரு, எப்படிமா இப்படி பேசலாம்? ஏற்கனவே நான் உங்களை வந்துட்டு வா போன்னு சொல்லல, ஒருமையில பேசல, ஆனா நீங்க திட்டமிட்டே போய் சொன்னீங்க, நான் உங்களை ஒருமையில பேசுறதா? அதுவும் இந்த மதிவதனி என்ன சொல்றாங்கன்னா, அவரு என்ன ஒருமையில பேசுறாரு, என் வயசுக்கும் அவர் வயசுக்கும் பரவாயில்ல, அவரு என்ன சொன்னா தப்பு இல்லை, இதையே திருப்பி நான் ஒருமையில பேசினா அவரு வயசுக்கு அசிங்கமாயிடும். ஏமா நீங்களே சொல்றீங்களே உங்களுக்கு சின்ன வயசு, அவரு வயசுல பெரியவர், அவரு சொன்னா தப்பு இல்லைன்னு, அப்புறம் அதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை? ஆனா சொல்றாங்க திரும்ப, நான் சொன்னா தப்பாயிடும், நீங்க சொன்னதாம்மா தப்பு. ஏன்னா நீங்க அவரோட கிட்டத்தட்ட 30-40 வயசு சின்ன பொண்ணு, உங்களுக்கே தெரியுது இல்ல. அப்ப அர்ஜுன் சம்பத்துக்கு என்ன கோபம்னா, நான் சொல்லாம உங்களை ஒருமையில சொன்னதா நீங்க கோபப்பட்டீங்களாமா,
இப்ப எப்படி ஒட்டுமொத்த சமுதாயத்தையே நீங்க வந்துட்டு கொச்சைப்படுத்தி ஒருமையில பாப்பான்னு பேசலாம்? ஒரு மதிவதனிய நான் சொல்லவே இல்லை, ஆனா சொன்னதா நீங்க சொல்லி அதுக்கு ஃபீல் பண்றீங்களே, ஒட்டுமொத்தமா கோடிக்கணக்கில் இருக்கக்கூடிய பார்ப்பன சமுதாயத்தை நீங்க கொச்சையா பேசலாமா சிங்களர்ல பேசலாமா அப்படின்னு போய் கோபத்தோட கேட்டார். அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. உடனே அங்கே ஒரு கூச்சல் குழப்பம் வந்துச்சு, எல்லாரையும் உட்கார வச்சோம். கொஞ்ச நேரம் நாங்களும் வந்துட்டு எதிர்ப்பு குரல் கொடுத்தோம். அப்புறம் எல்லாரையும் உட்காருங்கன்னு சொல்லி நான் கூட சொன்னேன். முடிச்சு மறுபடியும் பேச்சை தொடரக்கூடிய அந்த மதிவதனி திட்டமிட்டு அந்த திமுக விஷத்தை அப்படியே கேட்கறாங்க. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் செருப்பை தூக்கி காமிச்சாரு. செருப்பை வச்சு அரசியல் பண்ணா பாஜக, புத்தகத்தை வச்சு அரசியல் பண்ணா திமுக அப்படின்னு வேணும்னே திட்டமிட்டே சொல்லிட்டு போறாங்க. மறுபடியும் அங்க கூச்சல் குழப்பம். மதிவதனி பேசி முடிச்சு நண்பர் B.R. ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து பேசுறார். அவர் அங்க என்ன நடந்துச்சோ உள்ளபடி அந்த உண்மையை எடுத்து சொல்றார். அவர் என்ன சொன்னார்? இல்லைங்க, மதிவதனி பொய் சொல்லியிருக்கிறாங்க. செருப்பை தூக்கி காமிச்சது கருப்பு சட்டை போட்டிருந்த திகாக்காரர். மதிவதனி வந்ததால, திமுக ஆட்கள் வந்ததால அங்க திமுக, விசிக, திகாக்காரங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க. திகாக்காரங்க எல்லாருமே பிளாக் ஷர்ட் போட்டுட்டு ஒன்னாவே உட்கார்ந்து இருந்தாங்க. கருப்பு சட்டை போட்டிருந்த ஒருத்தர் தான் செருப்பை தூக்கி அர்ஜுன் சம்பத்துக்கும் காமிச்சாரு, எனக்கும் காமிச்சாரு. செருப்பால அடிப்பேன்னு சொல்றத மாதிரி காமிச்சாரு. பாஜக காரங்க செருப்பு தூக்கி காமிக்கல, செருப்பை தூக்கி காமிச்சது திகாக்காரங்க. அர்ஜுன் சம்பத்தையும் என்னையும் அடிப்பெண் என்னும் சொல்லும் அளவுக்கு செருப்பை தூக்கி எங்களை நோக்கி காமிச்சாங்கன்னு அந்த உண்மையை அப்படியே சொன்னார். பதிவு பண்ணப்பட்டிருக்குது. அந்த மீடியா அந்த உண்மையை கொண்டு வருமா எனக்கு தெரியல. மீடியானதான் எனக்கு கொஞ்சம் வருத்தம் வருது. அன்னைக்கு ஆங்கரா இருந்த அந்த நெறியாளர் கூட முறையா நடந்துக்கல. திமுக விசிக காரங்க எதுக்கு எடுத்தாலும் சத்தம் போடுவாங்க, நாங்க அமைதியா இருப்போம். உடனே அவர் எந்திரிச்சு வந்து ரெண்டு தரப்பும் அமைதியா இருங்க. நான் அப்பவே எதிர்த்து குரல் கொடுத்தேன். ஏங்க, கத்துறதெல்லாம் அந்த தரப்பு, அவங்கள மட்டும் கண்டிக்காம அமைதியா இருக்கிற எங்களையும் நீங்க கண்டிக்கிறீங்களே அப்படின்னு சொன்னேன். அவர் கேட்கிற மாதிரி இல்லை. ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான நெறியாளர்கள் அறத்தின் அடிப்படையில் செயல்படவில்லை. அவங்களுக்கெல்லாம் ஒரு அஜெண்டா இருக்கு, பயஸ்டா இருக்கிறாங்க. அதுக்கு நீங்க நடுநிலையாளர் நெறியாளர்னு சொல்லிக்காதீங்க. எந்த தரப்புல நீங்க பேசணுமோ அதுல உட்காந்து பேசிட்டு போங்க. அதனால நடந்தது அவங்க அப்படியே காமிப்பாங்கன்னு தெரியல. இதுதான் நடந்துச்சு. ஆனா பார்த்தா சோசியல் மீடியாவில் இவங்க திட்டமிட்டு மேல மட்டும் கவர் பண்ணி கீழே என்ன நடந்துச்சோ அதை போடாம வீடியோல அப்படியே போட்டு அர்ஜுன் சம்பத் மதிவதனியை அடிக்க பாய்ந்தார் அப்படி சொல்லி இன்னைக்கு அர்ஜுன் சம்பத்துக்கு எதிராக பேசுறாங்க. இந்த மதிவதனி அம்மையார் வந்துட்டு என்னமோ ரொம்ப புரட்சி பொன் போலவும் ரொம்ப சூப்பரா செயல்பட்டது போலவும் அவங்களுக்கு ஆதரவா பேசுறாங்க, இட்டுக்கட்டி பேசுறாங்க. எனக்கு இதுல இன்னொரு கேள்வி என்னன்னா, போற போக்குல சொல்லிட்டு போறாங்களே மதிவதனி, செருப்பை வைத்து அரசியல் பண்ணுவது பாஜக, நாங்க எங்க செருப்பை வச்சு அரசியல் பண்றோம்? அடுத்ததான் சொன்னாருங்க பாருங்க, புத்தகத்தை வச்சு அரசியல் பண்ணுவது திமுக. புத்தகத்துக்கும் திமுகவுக்கும் என்னங்க சம்பந்தம்? இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கக்கூடிய திமுக தலைவரா இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள் குறைந்தபட்சம் ஒரு 10 புத்தகம் தன்னோட வாழ்க்கையில் அவருக்கு கிட்டத்தட்ட 70 வயசை தாண்டி ஆயிடுச்சு. ஒரு 10 புத்தகமாவது முழுசா படிச்சிருப்பாரா? அவரை விடுங்க, அடுத்த தலைமுறை இன்னைக்கு துணை முதலமைச்சர் ஆக்கியிருக்கீங்களே துணை நடிகர் உதயநிதி, அவரோட வாழ்க்கையில ஒரு 5 புத்தகங்களை முழுசா படிச்சிருப்பாரா? அவரு சார்ந்த அவரு எந்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணில எம்எல்ஏவா இருக்கிறாரோ அதே சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தான் நானு. வேணா உதயநிதியும் பிஜேபி சார்ந்த என்னையும் உட்கார வைங்க, அவர் படித்தேன்னு சொல்லி 5 புத்தகம் சொல்லட்டும். அந்த 5 புத்தகங்கள்ல இருந்து நான் கேள்வி கேட்கிறேன், அவரால் பதில் சொல்ல முடியுமா? புத்தகத்துக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய திமுகவுக்கும் சம்பந்தமே இல்லை. அதனால தான் அவங்க துண்டு சீட்டை வச்சு அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாஜக ஒருபோதும் செருப்பை வைத்து அரசியல் செய்வதில்லை, செய்யாது. திமுக புத்தகத்தை வைத்து அரசியல் பண்ணுவதில்லை. ஏன்னா அவங்க யாரும் படிக்க மாட்டாங்க, தற்குறிகள். துண்டு சீட்டை வைத்து அரசியல் பண்ணுவது திமுக, கொள்கையை வைத்து அரசியல் பண்ணுவது பாஜக, அப்படி வேணாம் சொல்லிக்கலாம். அதனால மதிவதனி அம்மையார் அவர்கள் திட்டமிட்டு இந்த சின்ன வயசுலயே திமுகவோட விஷத்தோட பிம்பமா பிரதிபலிப்பா இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம பாப்புலர் ஆகணும், வைரல் ஆகணும், நம்ம ஸ்பீச்சு பிஜேபி பத்தி தப்பான எண்ணம் உண்டு பண்ணணுங்கிறதுக்காக பேசுறதுக்கு முன்னாடியே திட்டமிட்டு இந்த மாதிரி வந்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி பேசுறேன், நீங்க இங்கெல்லாம் வந்துட்டு கூச்சல் போடுங்க, அதை வீடியோ விடுங்க, நம்ம சோசியல் மீடியாவில் இந்த மாதிரி ஒரு பரப்புரை பண்ணுவோம், பாஜகவை பத்தி எல்லாரும் தப்பா நினைக்கட்டும், நம்மளை பெரிய ஹீரோ மாதிரி நினைச்சுக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக திட்டமிட்டே நாடகம் ஆடுவதாக எனக்கு சந்தேகம் வருகிறது.
நான் வந்துட்டு ஆர்ப்பாட்டம் 30ஆம் தேதி நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி ஓபிஎஸ் அணி மற்றும் எஸ்சி அணி சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்த இருந்தோம். அதுல கொஞ்சம் பிஸியா இருந்ததால ஒரு 2 நாள் இந்த விஷயத்தை கவனிக்கல. 27ஆம் தேதி நிகழ்ச்சி நடந்துச்சு. அன்னைக்கே 10 மணி ஆச்சு நிகழ்ச்சி முடியறதுக்கு. 28, 29 2 நாளும் ட்விட்டர்ல என்ன நடந்துச்சுன்னு, எக்ஸ் தளத்துல என்ன நடந்துச்சு நான் பெருசா கவனிக்கல. அப்புறமா பார்த்தா தான் டிஎம்கேவோட ஐடி விங் தலைவராக இருக்கக்கூடிய, அமைச்சராகவும் இருக்கக்கூடிய டிஆர்பி ராஜாவே அந்த மதிவதனியோட வீடியோ போட்டு ஆஹா எவ்வளவு சூப்பராக பேசுனாங்கன்னு பாராட்டினார். அதனால தான் 30ஆம் தேதி நான் வந்துட்டு ஒரு மறுப்பு தெரிவிச்சு என்ன நடந்துச்சு சொல்லி அப்படியே விளக்கியிருக்கேன். இதை இன்னைக்கு நிறைய பேர் பார்க்குறாங்க, உண்மை தெரிஞ்சிருக்கு. என்னைக்குமே போய் தற்காலத்தில் திடீர்னு வெல்லலாம், ஆனால் லாங் டேர்மா உண்மை மட்டும் தான் ஜெயிக்கும். திமுக அண்ட் கோ கண்டிப்பாக தோற்கடிக்கப்படுவார்கள். பாரதிய ஜனதா கட்சியின் சத்தியம் நிச்சயம் வெல்லும்.